இது சிம்ம ராசிக்கான நவம்பர் 10 முதல் 16 2025 வரைக்குமான வார பலன்களோட ஒரு விரைவான பார்வை. சரி, இந்த வாரம், அதாவது நவம்பர் 10லிருந்து 16 வரைக்கும் கிரக நிலைகள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க வாரத்தை பிளான் பண்ண இது யூஸ் ஆகும் இல்லையா? வாங்க முக்கியமா என்னென்ன கவனிக்கணும்னு பார்ப்போம். முதலாவது உங்க வேலை, அப்புறம் பணம். பாத்தீங்கன்னா சூரியன் விருச்சிகத்துல இருக்கிறதால வேலை, வீடு, டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆற மாதிரி இருக்கலாம். புதன் வக்ரம் வேற, அதாவது கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் குழப்பம் வரலாம், ஜாக்கிரதையா இருங்க. ஆனா கவலை வேண்டாம். தனுசுல செவ்வாய் இருக்கிறதுனால உங்க தைரியமும் செயல் வேகமும் நல்லா இருக்கும், முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு. வேலை பழு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும், நிதானம் ரொம்ப முக்கியம். புது ஒப்பந்தங்களை இப்போதைக்கு தள்ளி போடுங்க, பழைய வேலைகளை முடிக்க இது ஒரு நல்ல நேரம். பண விஷயத்துல சேமிப்புல உங்க கவனம் அதிகமாகும், ஆனா வீடு, சொகுசு பொருட்களுக்கு செலவும் கொஞ்சம் கூடும். அதே சமயம் செவ்வாயால சில புது வாய்ப்புகளும் வரலாம். இரண்டாவதா காதல் மற்றும் குடும்பம். காதல் உறவுல விருச்சகத்துல சுக்கிரனும் புதன் வக்கரமும் இருக்கிறதால சில தப்பர்த்தங்களும் உணர்ச்சி மாற்றங்களும் வரலாம். கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஆனா அதே சமயம் தனுசுல இருக்கிற செவ்வாய் உறவுகளுக்கு ஒரு புது வேகத்தையும் எனர்ஜியும் கொடுக்கும். கல்யாணமானவங்க நிதானமா பேசுனா உங்க பந்தம் இன்னும் பலப்படும். பெற்றோர் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை. வீட்ல பெரிய வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியா இருங்க. வார இறுதியில, அதாவது நவம்பர் 16 அன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு வரதால உற்சாகமும் குடும்பத்துல சந்தோஷமும் கூடும், உங்க செல்வாக்கும் உயரும். இறுதியாக உங்க ஆரோக்கியம் மற்றும் சில பொதுவான குறிப்புகள். கொஞ்சம் மன அழுத்தம், உடல் சோர்வு வர வாய்ப்பு இருக்கு. மூச்சு அல்லது மார்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் தேவை. நல்லா ஓய்வெடுத்துக்கோங்க. ஆனா செவ்வாயால உங்களுக்கு நல்ல ஆற்றலும் திரும்ப வரும்.